கைஸ், இன்னைக்கு நம்ம மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 88 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே பார்த்து முன்னாடி கொஸ்டினை கேட்டுடுறேன். லீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதாக சொன்னாங்கள்ல, அது என்ன டெக்னிக்ஸுங்கிறத வந்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், யங் மாஸ்டர் ஜாங் யாராச்சும் ஒரு ஸ்டூப்பிட்டாக இருந்தால் எதிரிக்கு வந்து செகண்ட் சான்ஸ் பேட்டில் ஃபீல்டில் தருவாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்கிறப்போ, நீ எப்படி திரும்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை வந்து கலாய்ச்சிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரிசல்ட்டை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகுவான். ஜாங் பின்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து சொல்கிறப்போ, ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அவரை வந்து இவன் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிட்டு வந்துட்டானே, இது ரொம்ப வந்து பிரிட்டியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் பேசுகிறப்போ, பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கும் வந்து அந்த பிரின்சஸ் பின்னாடி வந்து நின்றுப்பான். நம்ம ஹீரோவும் லெங்ஷானை வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கும் போது, ஜாங் யாங் நான் உன்னை வந்து ரிவெஞ்ச் பண்ணுறேன்டா, நான் உன்னை வந்து கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஜாங் சொல்கிற போது, அப்படியே வந்து குட் பிரதர், நீங்கள் ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து என் கூட வந்து ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து குயின் ஃபாங் வந்து நிற்பான். அதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து அதை கண்டுக்காமல் நெட்டி முடிச்சு, லெங்ஷான் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து போகிறப்போ, உடனே வந்து நம்மளை குயின் ஃபாங்கை வந்து கண்டுக்காமல் போகிறத பார்த்துட்டு, நீ உண்மையிலே வந்து ஒரு குப்பை தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லிங் ஃபாங் வந்து இதை திட்டிக்கிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே ஏதோ நாய் ஒன்று குறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது, அதை கேட்டு எல்லோரும் வந்து சிரிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோ சொன்னதை பார்த்துட்டு குயின் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் குயின் ஃபேன் வந்து பவரை வந்து யூஸ் பண்ணுவான். எல்லோரும் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி போவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு ஷீல்டை வந்து உருவாக்கி அந்த அட்டாக்கை வந்து தடுப்பான். ஆனால் அந்த ஷீல்டு கரண்டை வந்து எந்த பவருமே வராது. உடனே அந்த ஃபோர்த்து பிரின்சஸ் தான் வந்து குயின்ஃபாங் இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். வந்து அப்படி ஸ்டாப் பண்ணாமல் வந்துக்கிட்டு இருப்பான். அந்த பிரின்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா லேடி பிரின்சஸ்ன்னு சொல்லுவாள். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டுக்காமல் வரும்போது, உடனே வந்து பிரின்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை, நீங்கள் போத்தாவலன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பிரின்சஸ் வந்து சொல்லுவான். உடனே வந்து எம்பைரர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவன் அவனுடைய பவரை வந்து இது பண்ணிடுவான். அங்கே தான் வந்து அந்த மெஜஸ்டிக்கு வந்து வருவார். உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்ததில்ல எனக்கு வந்து சந்தோஷம், ஃபார்மாலிட்டி வந்து தேவையில்லை, இந்த 5 கண்ட்ரி காம்படிஷனில் வந்து நம்மளுடைய கிங்டம் வின் பண்ணுங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எல்லாரும் வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க. சரி எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொன்னதுக்கப்புறம், உடனே வந்து ஃபெங்கர் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் செகண்டு பிரின்சஸை பார்த்து வந்து மெஜஸ்டிக்கு வந்து கேட்பார். அப்பா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட்ஸ்லாம் வந்து வந்ததாக கேள்விப்பட்டேன், அதனால் வந்து நம்மளுடைய குயின் கிங்டத்துக்கு வந்து அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஃபெங்கர் நீ இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போல், அதனால் வந்து நீயே இதில் வந்து இவங்களை லீட் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாஸ்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யூ ஃபாங் மாஸ்டர், லிங் ஷோ அந்த வாங் மாஸ்டர். இவர் வந்து அந்த குயின்சானை வந்து செலக்ட் பண்ணுவார். இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லீட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக்னு சொல்லிட்டு வந்து அந்த யூ ஃபாங் என்ன பண்ணுவார்னா ஒரு விசில் அடிப்பார். அந்த விசில் சவுண்டை கேட்டு எல்லாரும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து வரும். அதை பார்த்துட்டு அந்த காட்ஸ் எல்லோரும் வந்து அந்த மெஜஸ்டிக்கை கவர் பண்ணிக்கிறப்ப, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபிங் மாஸ்டருடைய வாகனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். என்னது யூஃபிங் மாஸ்டர் வந்து ஒரு அனிமல் ட்ரெயினரா அப்படின்னு சொல்லிட்டு, வா சீக்கிரமாக நம்ம பிளட் ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அந்த மிருகத்தை வந்து கூப்பிடுவார். இறங்கி நின்று அதனுடைய சிறகை வந்து விரிக்கும் போது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டு க்ளோல்டு ப்ளூ ஈகிள் தானே, இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வந்து ஹெவன்லி பிளட் ரிலேமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, சரி எல்லாரும் வாங்க இந்த வெஹிக்கிளில் வந்து ஏறுங்க, நம்ம இதுதான் வந்து இந்த வெஹிக்கிள் தான் நம்மளை வந்து அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, எல்லாரும் வந்து ஷாக் ஆகிடுவாங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வாங்கவும் வந்து போய் ஏறுவார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து போன போது குயின் ஃபாங் தான் வந்து, டி லிட்டில் பிரதர் நீ அந்த டிவில் மவுண்டனில் வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவனும் வந்து ஏறி நிற்பான். எல்லோரும் நின்னதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை நான் மறுபடியும் வந்து கேட்குறேன். ஜாங் கூட வந்து சண்டை போடுறப்போ லீ என்ன பவரை வந்து ஜாங் யூஸ் பண்ணுறதா கேட்குறான். இதுதான் வந்து கொஸ்டின். யாரெல்லாம் உன்னிப்பாக இந்த கதையை கேட்குறீங்களோ அவங்களாம் வந்து இதை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ஸ்லைடில் வந்து நீங்கள் பண்ணுற கமெண்டை வந்து நான் போட்டு
டிஸ்ப்ளே பண்ணுவேன். லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.